வெளியே வானதி அக்கா, உள்ளே சொர்ணாக்கா, அன்புடன் தம்பிக்கு ஆப்பு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டிட்டாங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். அப்போது பீப்புள்ஸ் ஆஃப் அண்ணாமலை என்ற பெயர்ல தன்னார்வலர்கள் அமைப்பு அண்ணாமலைக்கு ஆதரவா களப்பணியாற்றினாங்க. இவர்களை பாஜக ஆதரவாளர்கள்னு அண்ணாமலை கூறியிருந்தாரு. அண்ணாமலைக்கு ஆதரவா ஓட்டு சேகரிச்சாங்க. கோவையில அண்ணாமலைக்கு ஆதரவான 1 லட்சம் ஓட்டுகள் நீக்கப்பட்டுள்ளதா குற்றம் சாட்டினாங்க. அண்ணாமலைக்கு ஆதரவா இவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டாங்க. கையில் ஓட்டு போட்ட மை இருக்கும் போதே எங்கள் ஓட்டை காணவில்லை, இந்த பதாகைகளோட அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினது பிரபலமாச்சு. ஆனா அதே தேர்தல்ல அண்ணாமலை தோல்வியை கண்டாரு. திமுகவின் கணபதி ராஜ்குமார் 1.18 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அண்ணாமலையை தோற்கடிச்சிட்டாரு. தேர்தல் முடிஞ்சதும் பீப்புள்ஸ் ஆஃப் அண்ணாமலை என்ற அமைப்பினருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில கோவையில நடந்த நிகழ்ச்சியில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றாங்க. இதுல பேசிய வானதி சீனிவாசன், அண்ணாமலை உங்களுக்கு அன்புடன் அண்ணா, ஆனால் எனக்கு அன்புடன் தம்பி. அரசியல் தெரியாதவர்கள் கூட அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் தான் தேர்தல் பணியில ஈடுபட்டாங்க. அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் வெற்றி கிடைக்கும். அண்ணாமலை வெற்றி பெறுவாரா என நாடு முழுவதும் இருந்து பலர் என்கிட்ட கேட்டாங்க. பொது வாழ்க்கையில தொடர்ச்சியா இயங்குவதும் மக்களுக்கு தொண்டு ஆற்றுவதும் தான் கடமைன்னு அவர் பேசியிருந்தாங்க. இந்நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை, ஜனநாயகம் மெதுவாகத்தான் நகரும், தவறானவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் 5 ஆண்டுகள் கழித்து ஜனநாயகம் அவர்களை மாற்றிவிடும். நான் காவல்துறையில இருந்தபோது சரி தவறு என்ற அடிப்படையில மட்டுமே முடிவெடுக்க முடிஞ்சது. அரசியல் கட்சி தலைவரான பிறகு கடந்த 3 ஆண்டுகளா கடினமா தான் இருந்தது. சராசரி மனிதர்களை போல எதற்கும் எதிர்வினை ஆற்ற முடியாத நிலையில இருக்கிறேன். சில சமயங்கள்ல அரசியல தொடர்ந்து இருக்க வேண்டுமா அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். அரசியலுக்கு வரணும்னா பொறுமை, சகிப்புத்தன்மை, சமரசம்லாம் இருக்கணும். கோவையில வெற்றி தள்ளி போயிருக்கு, தோல்வின்னு நினைக்க வேணாம் அப்படின்னு அவர் கூறியிருந்தாரு. இப்படி அண்ணாமலை வானதி சீனிவாசன் பொது வழியில அக்கா தம்பின்னு பேசிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒருவர் வீழ்த்துறதுக்கே தருணம் பார்த்திருப்பதா கூறப்படுது. வானதி சீனிவாசன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில போட்டியிட்டு கமலஹாசனை 1728 ஓட்டுகள்ல தோற்கடிச்சாங்க. ஆனா இந்த முறை கோவை வடக்கு தொகுதிக்கு மாற திட்டமிட்டிருக்காங்க. அதற்கேற்ற வகையில அதிமுக கூட்டணியில கோவை வடக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா கோவை தெற்கு தொகுதியில போட்டியிட்டா வெற்றி கிடைக்காதுன்னு கருதிதான் தொகுதியை மாற்றி இருக்காங்க போல. தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்யல அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வானதிய குறை சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் வானதி சீனிவாசன் வெளியே பார்க்க தான் சாந்தமா இருப்பாங்க, ஆனா உள்ளடி வேலைகள் செய்யறதுல 10 ஆண்களுக்கு சமம்னு விவரம் அறிஞ்சவங்க சொல்றாங்க. அதனால உள்ளடி வேலை செஞ்சுதான் கோவை மாவட்டத்துல அண்ணாமலையை போட்டியிடாம செஞ்சதாகவும் அரசியல் வட்டாரத்துல கூறப்படுது. இது போன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.